வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மதவக்குறிச்சி கிராமம். அந்த கிராமத்தில் ஒவ்வொரு இனத்துக்கும் 10-15 குடும்பங்கள் என பெயர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் எல்லோரும் ஓர் இனம் போல ஒரே குலமாக கூட்டு குடும்பம் போன்று ஒற்றுமையுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த ஊரின் நடுநாயகமாக வாழ்ந்த குடும்பம் பண்ணை வீடு. பண்ணையார் இப்பொழுது இல்லை என்றாலும் அவரது மனைவி கனகவல்லியும் மகன் ரங்கனும் பண்ணை வீட்டு பெருமை குறையாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தன் மகன் ரங்கன் சிறப்பாக படிக்க வேண்டும், தந்தையைப் போல ஊருக்கு பெரிய மனிதனாக உயர்ந்து பண்ணை வீட்டு பெருமையை உயர்த்த வேண்டும் என்னும் லட்சிய கனவுகளோடு மகனையே ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள் கனகம். ரங்கனுக்கு படிப்பும் பள்ளிக்கூடமும் எட்டிக்காய். மற்றபடி பெரிய மனிதனுக்குள்ள எல்லா தகுதியும் அவனுக்கு உண்டு. ஊருக்கு பெரிய மனிதனாக வருகிறானோ இல்லையோ, அவனை சுற்றியுள்ள நண்பர்கள் குழுவுக்கு தலைவனாகத்தான் இருந்தான். ரங்கன் வாய் அசைத்தாற் போதும் அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்ற 10 பேர் தயாராக காத்து கொண்டிருப்பார்கள். தங்களிடம் சொல்ல மாட்டானா என்று ஒவ்வொரு நண்பனும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ரங்கனிடம் ஒரு சிறந்த குணம், யாருக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி தேவையோ தயங்காமல் செய்து கொடுப்பான். அதே போன்று தவறு யார் செய்தாலும் அவர்களை தட்டி கேட்கவும் தண்டிக்கவும் தயங்க மாட்டான். அதனால் ஊருக்குள் முரடன் என்னும் முத்திரையும் பதிந்து போயிருந்தது. நண்பர்கள் சந்திப்பு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்தில் கூடும். கூடிய பின்னர் அவர்களுடைய அன்றைய செயல்பாடுகள் குறித்து பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள். அன்று அதிகாலை நேரம் ரங்கனும் நண்பர்களும் குளத்தங்கரையை அடுத்துள்ள தோப்பில் கூடியிருந்தார்கள். ரங்கன் தலைவனை போன்ற தோரணை குரலில், டேய், நம்ம கூட்டாளிங்கெல்லாம் வந்தாச்சா என்று கேட்டான். எல்லாரும் வந்துட்டோம் என்று 2-3 குரல்கள் ஏக காலத்தில் ஒலித்தன. எதுக்குடா ரங்கா காலங்காத்தாலேயே எல்லாத்தையும் இங்க வர சொன்ன? வழக்கமா நாம 8 மணிக்குத்தானே குளிக்க போவோம் என்று கேள்வி எழுப்பினான் கணபதி. காரணமா தான் வர சொன்னேன். தினம் போறாப்ல நம்ம ஊர் குளத்துக்கு போக போறதில்ல. இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து மானூர் பெரிய குளத்துக்கு போறோம். பெரிய குளத்துக்கா? திடீர்னு முடிவு பண்ணா எப்படி ரங்கா போக முடியும் என்றான் கண்ணன். ஏன் முடியாது? பெரிய குளத்துக்கு போயிட்டு வர்றதுன்னா ரொம்ப நேரமாகுமே. இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு, லேட்டா போனா மாஸ்டர் திட்டுவாரு. லேட்டா ஏண்டா போகணும்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே லீவு. வேண்டாண்டா ரங்கா, வழக்கம் போல நம்ம ஊரு குளத்துல குளிச்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாண்டா என்றான் கண்ணன். நம்ம ஊரு குளத்துல முட்டளவு தண்ணி கூட இல்ல. சுத்திலும் பாசி பிடிச்சு நாத்தமடிச்சு கிடக்கு. அதுல எப்படிடா நீச்சல் அடிக்க முடியும்? மானூர் குளத்துல சமுத்திரம் போல நிறைஞ்சு கிடக்கு தண்ணி. அலை அலையா புரண்டு வர தண்ணியில எதிர் நீச்சல் போடுற சுகமே தனிடா. அவ்வளவு தூரம் நடக்க நம்மால ஆகாதுப்பா என்றான் கணபதி. நடக்க முடியாதவங்க வீட்டுக்கு போகலாம், வந்தே ஆகணும்னு இங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. இன்னைக்கு வேண்டாண்டா ரங்கா, இன்னொரு நாளைக்கு முன்னாடியே வீட்டுல சொல்லிட்டு எல்லாருமா சைக்கிள் எடுத்துட்டு போய் சாவகாசமா குளிச்சுட்டு குளிச்ச களைப்பு தீர சாப்பிட்டுட்டு தோப்புல விளையாடிட்டு ஜாலியா வரலாண்டா ரங்கா என்ற கணபதி கூறவே ரங்கனுக்கு கோபம் வந்து விட்டது. போடா சாப்பாட்டு ராமா, உனக்கு எப்பவுமே சாப்பாட்டு நினப்புதான். குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற மாங்காய் கொய்யாக்காய் எதையாவது பறிச்சு வயிற்று ரொப்பிக்கலாம். நான் வரலடா ரங்கா, எங்க அம்மா கிட்ட சொல்லாம போனா எங்க அம்மா தேடுவாங்க. எங்க அம்மா மட்டும் தேட மாட்டாங்களா? எல்லாரோட அம்மாவும் தான் தேடுவாங்க. கொஞ்ச நேரம் தான் தேடி தவிக்கட்டுமே. நீ எத்தனை லேட்டா போனாலும் எப்படியும் உங்க அம்மா கிட்ட பேசி சமாளிச்சிடுவ. எங்க வீட்ல எங்க அப்பா இடுப்பு பெல்ட்டோட தயாரா காத்துக்கிட்டு இருப்பாரு என்று நடுங்கினான் சண்முகம். பயந்தாங்குழி பசங்கள்லாம் வீட்டை பார்க்க போங்கடா, என் கூட வரவங்க மட்டும் நடங்க என்று கூறிய ரங்கன் தலைவனைப் போல முன் நடந்தான். அந்த நேரத்தில் ரங்கா, டே ரங்கா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். முத்து ஓடி வருவதை பார்த்தும் நிற்காமல் நடக்கத் தொடங்கினான். டே ரங்கா, நம்ம முத்து தான் ஓடியாரா, என்னன்னு கேட்டுட்டு போவோம்டா என்றான் கணபதி. நாம கூப்பிடுறப்ப வரமாட்டானுக, அப்பால நினைச்சுக்கிட்டு ஓடி வருவானுக. நடங்கடா, நாம போகலாம் என்று நடக்கத் தொடங்கிய போது முன்னிலும் உரத்த குரலில், ரங்கா கொஞ்சம் நில்லுடா, முக்கியமான சமாச்சாரம் என்று கூறவும், கொஞ்சம் நில்லுங்கடா, முத்து வரட்டும் என்று சொன்ன ரங்கன் முத்துவிற்காக நின்றான். நண்பர்களும் நின்று விட்டார்கள். ஓடி வந்து மூச்சிறைக்க, டே ரங்கா, மேல தெரு சரவண மாமா உன்னை கையோட கூட்டியார சொன்னாருடா. எதுக்குடா
எனக்கு என்ன தெரியும்? உன்னை தேடிட்டு அவசரமா வந்துட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும் ஓடி போய் உன்னை கூட்டியார சொன்னாங்க. உங்க வீட்ல போய் பார்த்தேன். உங்க அம்மா நீ குளிக்க போயிருப்பேன்னு சொன்னாங்க. அதான் இங்க ஓடியாந்தேன். மூச்சு வாங்க நிறுத்தி நிறுத்தி சொல்லி முடித்தான் முத்து. சரி பசங்களா, பெரிய குளத்துக்கு இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். இப்ப நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க. நான் சரவண மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொன்ன ரங்கன் நண்பர்களை அவரவர்கள் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு அவன் சரவண மாமா வீடு நோக்கி நடந்தான். ரங்கனின் தாயாக கனகவல்லிக்கு எந்த வேலையிலும் மனம் நாடவில்லை. காலையில் 7 மணிக்கு குளிக்க போன மகன் ரங்கன் இன்னும் வீடு திரும்பவில்லை. மணி 10 அடிச்சாச்சு. குளத்தை குட்டை புழுதியாக்கிட்டு தான் திரும்புவான் போல இருக்கு. வரும்போது சும்மாவா வருவான்? ஊர் வம்பையெல்லாம் ஒன்னா வேலை பேசிட்டு தான் வரப்போறா. இவனால எனக்கு எப்பவுமே கவலை தான். ஈஸ்வரா, இப்படி ஒரு புள்ளைய என் பொறுப்புல தள்ளிட்டியேப்பா என்று மிகவும் மனம் மனம் நொந்து இறைவனிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள் கனகம். மகனை காணாத கவலை புலம்பலாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. வாசற்கதவு படபடவென தட்டப்பட்டது. வாடாப்பா வா, இப்பவாவது குளம் உன்னை விட்டுச்சா, இல்ல நீ குளத்தை விட்டியா என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்தாள். அவள் எதிர்பார்த்தது மகன் ரங்கனை. ஆனால் எதிரே நின்றது முருகனின் அம்மா மீனாட்சி. மீனாட்சியா, உள்ளவாமா. கோபக்கனல் தெறிக்க நின்றிருந்த மீனாட்சி, உங்க பிள்ளை ரங்கனை கூப்பிடுங்க என்று இறைந்தாள். என்ன மீனாட்சி, என்ன விஷயம்? ஏன் இப்படி படபடப்பா இருக்க? எதுக்கு எங்க ரங்கனை தேடுற? ஒரு காலத்துல பண்ணை வீடா இருந்தோங்கிற மமதையில என்ன அக்கிரமம் வேணும்னாலும் செய்யலாம்ங்கிற நினப்பா உங்க பிள்ளைக்கு? என்னம்மா மீனாட்சி, ஏன் இப்படி பேசுற? என் பிள்ளை என்ன அக்கிரமம் செஞ்சா? நீ சொல்ல வந்தத நிதானமா சொல்லு. உள்ள வந்து பேசு. முதல்ல உங்க மகனை வெளியில வர சொல்லுங்க என்று சீறினாள். அவன் இப்ப வீட்டுல இல்லம்மா, வெளியில போயிருக்கா. நெசமாத்தான் சொல்றீங்களா? வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு புள்ளைய காப்பாத்துறீங்களா? உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே வீட்டுக்குள்ள வந்து தேடி பார்த்துக்க. எப்ப வருவான் யாருக்கு தெரியும்? இதுதான் புள்ள வளர்க்குற லட்சணமா? வீட்டுல கண்டிப்பு இல்லாததுனால தான் ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் வீண் வம்புக்கு இழுத்துட்டு தெரியறான். வீட்டுல கண்டிக்கிறோமா இல்லையாங்கிறது எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் தெரியும். இப்ப நீ சொல்ல வந்த விஷயம் என்ன, அதை சொல்லிட்டு போ. புள்ளைகிட்ட பாசம் வைக்கிறது தப்பு இல்ல. கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்காம விடுறது தான் தப்பு. அதனால பல துன்பங்களை ஏற்க வேண்டியதுதான். இப்ப நீ சொல்ல வந்த துன்பத்தை சொல்லு. நிச்சயமா ரங்கனுக்கு தண்டனை கிடைக்கும். அவன் வர்ற வரை காத்திருந்து கண்ணால பார்த்துட்டு போகலாம். நேத்து எங்க பையன்கிட்ட பள்ளிக்கூடத்துக்கு சம்பள பணம் கொடுத்து அனுப்பணும். உங்க பையன் ரங்கன் கூட்டாளியோட வந்து அடிச்சு போட்டுட்டு பணத்தை பறிச்சுக்கிட்டு ஓடி இருக்கான். சொல்லி கொண்டிருக்கும் போதே ரங்கனின் நண்பன் கண்ணன் ரங்கனை தேடிக்கொண்டு வந்தான். ரங்கன் இருக்கான சித்தி? கண்ணா, நீ ரங்கனோட குளிக்க போகலையா? போன சித்தி. பதறி போய் அவன் கூட போனேங்கிற, நீ வந்துட்ட, அவன் இன்னும் வரலையான்னு கேக்குற? என்னப்பா விஷயம்? வழக்கம் போல எல்லாருமா தான் போன சித்தி. வழியில சரவண மாமா அவசரமா கூட்டியார சொன்னாருன்னு முத்து வந்து சொன்னா. ரங்க எங்களை அனுப்பிட்டு சரவண மாமா வீட்டுக்கு போனா. இன்னும் வரலையா சித்தி? எங்க என்ன அக்க போற தேடிக்கிட்டு இருக்கானோ? ஏண்டா பையா, நீயும் ரங்கனோட கூட்டாளி தானே? நேத்து பள்ளிக்கூடத்துக்கு வந்த என் பிள்ளை முருகனை அடிச்சு அவங்கிட்ட இருந்த பணத்தை ரங்கன் எடுத்துட்டு ஓடும்போது நீயும் கூட இருந்தியா? ஆ, இருந்த. எல்லாருமா சேர்ந்து தானே என் பிள்ளைய அடிச்சு போட்டுட்டு பணத்தை பறிச்சுக்கிட்டு போயிருக்கீங்க. அவனோட அப்பா வரட்டும், உங்க முதுகு தோலை உரிக்க சொல்றேன். தோலை உரிக்கிறது இருக்கட்டும், உங்க பிள்ளை முருகன் நீங்க கொடுத்து அனுப்பின பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போனாங்கிறத பத்தி உங்ககிட்ட சொன்னானா? அவன் எங்க போனா உங்களுக்கு என்ன? எதுக்காக என் பிள்ளைய அடிக்கணும்? இதைத்தாம்மா நாங்களும் ரங்கங்கிட்ட கேட்டோம். யார் எங்க போனா, எப்படி குட்டி சுவரா போனா நமக்கு என்ன, வாடா போகலாம்னு சொன்னோம். கண்ணா, ரங்கன் தான் அக்கிரமத்துக்கு போறான்னா நீங்களும் அவனுக்கு உடந்தையா இருக்கணுமா? நல்ல சிநேகிதன்னா அவன் தப்பு செய்யற போது தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதைத்தானே சித்தி ரங்க செய்திருக்கா. இவங்க மகன் முருகன் தப்பு வழியில போன போது தடுத்து நிறுத்தி இருக்கான் ரங்க. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறது உனக்கும் உன் கூட்டாளி ரங்கனுக்கும் தப்பு வழியா இருக்கலாம். ஆனா என் பிள்ளை முருகன் உங்களை போல ஊர் சுத்தி இல்ல. மீனாட்சி அம்மா, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. உங்க புள்ள சொன்னதை நம்பி அடுத்த வீட்டுக்கு அடிதடின்னு புறப்பட்டு வந்துட்டீங்க. முருகன் நீங்க கொடுத்து அனுப்பின பணத்தை வச்சு சீட்டாடிக்கிட்டு இருந்தா. ரங்க அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி நல்லதனமா கூப்பிட்டு பார்த்தான். கேட்கல. 4 அடி வச்சு இழுத்துட்டு போனான். சீட்டு விளையாட்டுல தொலைக்கிருந்த பணத்தை காப்பாத்தி நேத்தே பள்ளிக்கூடத்துல கட்டிட்டான். சந்தேகமா இருந்தா வாத்தியாரை பார்த்து கேட்டு பாருங்க. மீனாட்சி அம்மா, பெத்த புள்ள மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அந்த புள்ள செய்யற எல்லா பித்தலாட்டத்தையும் கேட்டுக்கிட்டு அடுத்த வீடு தேடி சண்டைக்கு புறப்பட்டு வர்றதுதான் தப்பு.
போய் கண்ண சொல்றது நெசந்தானான்னு வாத்தியார் ஐயாவை கேட்டுட்டு வா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. தெரியாத்தனமா இந்த பைய பேச்ச கேட்டுட்டு வந்து உங்களையும் உங்க புள்ளையையும் பேசுனது தப்பு தான். ஏன்டா, நீ தப்பு வழியில போயிட்டு அநியாயமா அந்த புள்ள மேல பழிய போட்டு நல்லவன் மாதிரி என்ன இங்க இழுத்துட்டு வந்து நல்லவங்க முன்னால தலகுனிய வச்சுட்டியே பாவி என்ற முருகனை அந்த இடத்திலேயே அடிக்க ஆரம்பித்து விட்டாள் மீனாட்சி. இந்தா மீனாட்சி, இப்படி காட்டுத்தனமா அடிக்கிறதால புள்ளையோட தப்ப திருத்திட முடியாது. அவன் செய்யற தப்ப அவனுக்கு புரியிறாப்புல எடுத்து சொல்லி அதனால ஏற்படக்கூடிய தீய விளைவுகளையும் புரிய வச்சு திருத்தணும். இனிமேலாவது இப்படி நடக்காதபடி பாத்துக்க. முருகா, நீயும் நல்ல பிள்ளையா நடந்துக்க. என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா. உனக்கு இது ஒரு திருப்பமா இருக்கட்டும். நல்லா படிச்சு பெத்தவங்களுக்கு பெருமையா நடந்துக்க. போயிட்டு வா. நான் வரேம்மா என்ற மீனாட்சி மகனை அழைத்து கொண்டு கிளம்பினாள். ஏண்டா கண்ணா, உங்க வரைக்கும் ஒழுங்கா நடந்துகிட்டா போதாதா? எதுக்காக உலகத்தை திருத்துறேன்னு ஊர்வம்பையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க? சித்தி, எப்பவுமே ரங்கன் நல்லது தான் செய்வான். அதை செய்யற போது கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். அந்த குணத்தை மாத்திக்க சொல்லி ரங்கன் கிட்ட அப்பப்ப சொல்லிட்டு தான் இருக்கேன் சித்தி. இவர்கள் பேசி கொண்டிருந்த போது கணபதி மூச்சிறைக்க ஓடி வந்தான். அத்த, உங்க ரங்கனை சாமி கண்ணு வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்கார் அத்த என்று சொல்லவும் பதறி போனாள் கனகம். ரங்கனையா? எதுக்குன்னு தெரியுமா கணபதி? தெரியாது. சாமி கண்ணோட மகன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. அவனை கூட்டிட்டு வர சொல்லி வாத்தியாரு என்னை அனுப்புனாரு. அதனால அவங்க வீட்டுக்கு போனேன். வாசல்ல ரங்கனை கட்டி வச்சிருக்கிறத பார்த்ததும் ஓடியாந்துட்டேன். கடவுளே, இந்த பையனால எனக்கு காலம் முழுசும் துன்பந்தானா என்று புலம்பிக் கொண்டே கதவை இழுத்து பூட்டிவிட்டு சாமி கண்ணுவின் வீடு நோக்கி விரைந்தாள் கனகம். சாமி கண்ணுவின் வீட்டு வாசலில் தூணோடு சேர்த்து ரங்கனை கட்டி போட்டு வைத்துவிட்டு சவுடாலாக வாசல் திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தான் சாமி கண்ணு. பக்கத்தில் நின்ற வேலையாள், ஐயா, ரங்கனோட அம்மா கனகத்தம்மா வாராங்க என்றான். வரட்டுமே, அவங்களே வந்து மகன் செஞ்ச காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டுமே என்று எகத்தாளமாக பேசிக் கொண்டிருந்த போது கனகம் உள்ளே வந்தாள். தன் மகனை தூணோடு கட்டி வைத்திருக்கும் கோலத்தை கண்டு மனம் பதறி, ஏண்டா பாவி, உண்டான சொத்தை தின்னுட்டு வீட்டோட அடங்கிக்கடான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் என்று ரங்கனை பார்த்து புலம்பினாள். அம்மா, நான் எந்த தப்பு காரியமும் பண்ணலம்மா, என்னை நம்புங்கம்மா என்று தாயாரிடம் கலங்கினான். ஏண்டா கல்லுளி மங்கா, நீ செஞ்ச காரியத்தை உன் வாயாலேயே உங்க அம்மா கிட்ட சொல்ல, கேட்டு பூரிச்சு போகட்டும். யோ சாமி கண்ணு, நியாயம் கேட்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல மரியாதையா என் பிள்ளையோட கட்டை அவிழ்த்துடு. அட, என்னவா மிரட்டுறீங்களே? உங்க பிள்ளை என்ன செஞ்சான்னு விசாரிப்பீங்களா? அதை விட்டுட்டு எங்கிட்ட பாயுறீங்க? அட, என்னதான் தப்பு பண்ணி இருக்கட்டுமே, இப்படியா அரியா புள்ளைய தூண்ல கட்டி வச்சு சித்திரவதை பண்ணுவாங்க? உங்களுக்கு எல்லாம் புள்ள ஊட்டி இல்லையா? எங்க புள்ளைய இப்படி தத்தாரியா அலைய விட்டுருக்கல. அவ்வளவு ரோஷம் இருக்கிறவங்க புள்ளைய அடுத்த வீட்டு பொருளை திருடாதபடிக்கு அடக்கி ஒடுக்கி வளர்த்துருக்கணும். என் புள்ள முரடனா இருக்கலாம், ஆனா திருடனா இருக்க முடியாது. சாமி கண்ணு, கிராமத்துல தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விட்டு வச்சிருக்க. இல்லைன்னா என் புள்ளைய திருடன்னு சொன்ன உங்ககிட்ட பேசிட்டு நிக்க மாட்டேன். என் வீட்டு வெட்டறிவாள் பேசிட்டு இருக்கோம், ஜாக்கிரதை. என்னவோ ரொம்பத்தான் துள்றீங்களே. நீங்க என்னதான் குதிச்சாலும் ஊர் நியாயம் கேட்காம உங்க புள்ளைய கட்ட அவிழ்த்து விட முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது சரவணன் அங்கே வந்தார். அங்கிருந்த சூழ்நிலையை கண்டு கொதித்து போன சரவணன், ஏண்டா சாமி கண்ணு, பொம்பளை கிட்ட என்னடா வீராப்பு? இப்ப நான் ரங்கனோட கட்டை அவிழ்த்து விடுறேன். சரியான ஆம்பளையா இருந்தா என்னோட மோதி பாருடா. சரவணண்ணே, நீங்க இதுல தலையிடாதீங்க. நமக்குள்ள பகை வேண்டாம். இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா அண்ணே? அரியா பிள்ளை இப்படி கட்டி போட்டு சித்திரவதை செய்யறாங்களே, இது எந்த தெய்வத்துக்கு அடுக்கும் என்று முறையிட்டாள் கனகம். சாமி கண்ணவும் விடவில்லை. நீங்களே நியாயத்தை கேளுங்க அண்ணே. இந்த பையன் எங்க வீடு புகுந்து சைக்கிளை திருடிட்டு போயிருக்கா. இவனை இப்படியே விட்டா யார் வீட்டுலனாலும் என்ன வேணும்னாலும் திருடலாம்னு துணிஞ்சிடுவான். ரங்கா, நீ எனக்கு உதவி செய்ய போக உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கேட்டபடியே ரங்கனின் கட்டை அவிழ்த்து விட்டார். மாமா, டாக்டர் வந்து பார்த்தாரா மாமா? வேதா எப்படி இருக்கா என்று தவிப்போடு கேட்டான் ரங்கன். டாக்டர் வந்து பார்த்து ஒரு ஊசி போட்ட பிறகுதான் வேதாவுக்கு இழுப்பு நின்னுச்சு. இப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. உன்னை இந்த படுபாவி புடிச்சு கட்டி வச்சிருக்கான்னு கண்ணன் வந்து சொன்னதும் பதறி போய் ஓடியார. நல்ல சமயத்துல நீ மட்டும் டவுனுக்கு போய் டாக்டரை கூட்டி அரலைன்னா என் மகளோட கதி என்னவாகி இருக்கும்? என்னன்னே, வேதாவுக்கு என்னாச்சு என்று பதறி போய் கேட்டாள் கனகம்.
என் மக வேதத்துக்கு 4 நாளா பயங்கர காய்ச்சல். நேத்து ராத்திரி பூரா ஒரே அனத்தல். டாக்டர் கிட்ட காண்பிச்சிங்களா அண்ணே என்று கேட்டாள் கனகம். மருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்க. இன்னைக்கு காலையில திடீர்னு கை கால் இழுக்க ஆரம்பிச்சிட்டது. என் வீட்டுக்காரி லபோ திபோன்னு அலறி அடிச்சு ஓலமிட ஆரம்பிச்சிட்டா. இந்த நிலையில அவளையும் புள்ளையையும் விட்டுட்டு டாக்டரை கூப்பிட போக முடியாம தவிச்சேன். எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கலாம் இல்லையா? சட்டுன்னு ரங்கனோட நினப்பு வந்தது. அவனை கூப்பிட்டு அனுப்பி டாக்டரை கையோட அழைச்சிக்கிட்டு வர சொன்னேன். ரங்கா, உன்னை வாடகை சைக்கிள் தானே எடுத்துட்டு போக சொன்னேன். நீங்க சைக்கிளுக்கு கொடுத்த காசை சொந்த செலவுக்கு ஆகுமேன்னு வச்சுக்கிட்டு ஓசியில என் சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டான். அட, எடுத்தது தான் எடுத்தான். என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. வாடகைக்கு எடுக்கிற கடையில 2 சைக்கிளும் வெளியே போயிருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்துல இவங்க வீடு இருந்ததால இவர்கிட்ட வந்து சைக்கிள் கேட்டு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சினேன். தர முடியாதுன்னாரு மாமா. ஆபத்துக்கு உதவணும் என்கிற எண்ணம் எல்லாரிடமும் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ரங்கா. அந்த எண்ணம் சாமி கண்ணுகிட்ட இல்லைங்கிறது தெரிஞ்சுதான் ஆபத்துக்கு பாபம் இல்லைன்னு இவர் சைக்கிளை எடுத்துட்டு போனேன். நீ மட்டும் அந்த நேரத்துல டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கலேனா வேதா உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது என்று கண் கலங்கி கூறினார் சரவணன். அண்ணே, நான் இங்க வரும்போது இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கமேன்னு அழுதுகிட்டே வந்தேன். ஆனா இப்ப அடுத்தவங்களுக்கு ஆபத்து நேரத்துல உதவி செய்யணுங்கிற பெரிய மனசு படைச்ச பிள்ளைய பெற்றிருக்கோமேன்னு பெருமைப்படுற அண்ணன். வாடா ரங்கா, மாமா வீட்டுக்கு போய் வேதத்தை பார்த்துட்டு போவோம். அவர்கள் மூவரும் சென்றதும் சாமி கண்ணுவின் வேலையாள் முத்தையன், அண்ணே, அந்த பொடி பையர் அங்க உங்களை எப்படி முறைச்சிட்டு போறான் பாத்தீங்களா என்று தூண்டி விட்டான். போகட்டும்டா, எங்க போயிட போறான்? இந்த ரங்கம் பையன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டாம போக மாட்டான். அப்ப பேசிக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு என்று ஜம்பமாக பேசி தன் தோல்வியை சமாளித்து கொண்டான் சாமி கண்ணு. காலை நேரம். கனகம் அடுப்படையில் டிஃபன் தயாரித்து கொண்டிருந்தாள். வெளியே சென்று குளித்துவிட்டு வந்த ரங்கனுக்கு வாசலில் வரும்போதே உப்மா தாளித வாசம் மனதை இழுத்தது. எம்மா, எம்மோ, உப்மா வாசனை ஊரையே தூக்குதே. குளிச்சுட்டு நல்ல பசியோட வந்திருக்கேன். எடுத்து வைங்க, ஒரு புடி பிடிச்சிடுறேன். மற்ற சமயமாக இருந்தால், என் ராசா சாப்பிட வாடா என்று செல்லமாக அழைத்து சாப்பிட வைத்திருப்பாள். இப்போது மகன் மீது கோபத்தில் இருந்ததால் பதிலே பேசவில்லை. மகன் பேசியது காதில் விழாதவள் போன்று மௌனமாக அடுப்படியில் வேலை செய்வது போல் இருந்து விட்டாள். பசிக்குதுன்னு சொன்னேன்ல, உங்க காதுல கேட்கலையாமா? சற்று கோபமாகவே, பசி இருக்கட்டும், உண்மைய சொல்லு. அப்படி என்னம்மா கேட்க போறீங்க? பீடிகை பலமா இருக்கே, கேளுங்க, தாராளமா பதில் சொல்றேன் என்று சிரித்து கொண்டே தாயார் இருக்கும் இடத்திற்கு வந்தான். உன்னோட அலமாரியில புதுசா என்னமோ டப்பா டப்பாவா வாங்கி வச்சிருக்கிய பவுடரு, வெள்ளையா வாசனை களிம்பு, இன்னும் என்னென்னவோ சாந்து கண்மை, இந்த கன்றாவி எல்லாம் உன் அலமாரிக்கு எப்படி வந்தது? ஆமா, நான் தான் கேட்குறேன். இதெல்லாம் வாங்க துரைக்கு காசு எங்க இருந்து கிடைச்சது? யாருக்காக வாங்கி இருக்க? நான் வாங்கலம்மா, தானா வந்து உன் அலமாரியில உட்காந்துக்குதாக்கும். அட, என்னை பேச விடுங்களேம்மா. இது வந்து சொல்லி தலையண்டா ராஸ்கல். இந்த கன்றாவி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள ஏன் வந்தது? இதெல்லாம் வாங்க எங்க இருந்து காசு திருடின? பதறி போனான் ரங்கன். அம்மா, நீங்களா இந்த வார்த்தையை சொல்றீங்க? அம்மா பெத்த பிள்ளையை பார்த்து திருடுன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று சீறினான். அட, நான் பெத்த ராசாவே, நான் எதுக்குடா வெக்கப்படணும்? வீட்டுக்கு தெரியாம வாங்கி மறைச்சு வச்சிருக்கியே, நீ இல்ல வெக்கப்படணும்? இந்த புத்தி படைச்சிட்டமேன்னு வெக்கப்படணும். என்னை பேச விடாம நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படித்தான் விபரம் தெரிவிக்கிறதாம்? என்ன விபரம் தெரிவிக்க போற? இந்த வாட்டி தெரியாம வாங்கிட்ட, இனிமே இந்த கஸ்மாலம் எல்லாம் வாங்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்க போறியா? அப்படியெல்லாம் கனவு கண்டு ஏமாற வேண்டாம். இந்த சாமானெல்லாம் எப்படி கிடைச்சதுங்கிற விபரத்தை சொல்லிடுறேன். சொல்லி தொலை. நம்ம ஊர் தெருக்கோடியில ஆனந்தி அக்கா இருக்காங்கல்ல, அவ உனக்கு இந்த கன்றாவி எல்லாம் வாங்கி தந்தாளா? அவளை நீ எப்படி சிநேகிதம் பிடிச்ச? அவளை பத்தி இந்த ஊரே ஒரு மாதிரியா பேசி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவ வீட்டுல உனக்கு என்ன வேலை? ஏமா இப்படி எல்லாரும் அவங்கள தாறுமாறா பேசி துரத்துறாங்க? தெரியாம தான் கேட்குறேன். பகல்ல அந்த அக்காவை பத்தி தாறுமாறா பேசுற பெரிய மனுஷங்கள்லாம் ராவுல அவ வீடே கதின்னு கிடக்குறானுவ. அவங்க யார் யாருன்னு பேர் பட்டியல உங்களுக்கு சொல்லட்டுமா? அவன் பேச்சை கேட்டு வெறுப்படைந்த கனகம் சீற்றத்துடன், எனக்கு வர்ற ஆத்திரத்துல வேளாசி தள்ளிடுவேன். மடவா, வயசுக்கு மீறின பேச்சும் பழக்கமும் உனக்கு எங்கிருந்து வருது? எல்லாம் அந்த குடி கெடுத்தவ வீட்டுக்கு போறதுனால வந்த வேணடா. கண்ணால கண்ட உண்மைய சொன்ன. என்ன உண்மைய கண்டுட்ட? முகத்துல 3 அரும்பு மீச முளைக்கல, அதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்தெல்லாம் பேச வந்துட்ட.
ஆமா, நீ ஏன் அவ வீட்டுக்கு போன? நான் எங்கம்மா போனேன்? வாரா வாரம் டவுனுக்கு போயி, நம்ம கிராமத்துக்காரவங்களுக்கு தேவையான சாமான்கள் வாங்கி கொடுப்பேனில்ல. அதை அந்த அக்கா பார்த்துட்டு ஒரு நாளு என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. தம்பி, நீ டவுனுக்கு போகும்போது எனக்கும் சில சாமான்கள் வாங்கி தருவியான்னு கேட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டேன். இருக்கிற வம்பு போதாதுன்னு புதுசா ஒரு வம்ப தேடிட்டு வந்து நிக்கிறேன். இதுல என்னம்மா வம்பும் வழக்கும் இருக்கு? மாடசாமி தாத்தாவுக்கு பொடி மட்டையும், செல்லாயி அக்கா புள்ளைகளுக்கு வாழைப்பழம், பிஸ்கோத்து, செவந்தி பாட்டிக்கு வெத்தில, புகையில, மீனாட்சி அத்தை வீட்டுக்கு காஃபி தூளு, இப்படித்தானே அவங்கவங்க கொடுக்கிற லிஸ்ட் படி வாங்கியாந்து கொடுக்கலையா? அத போலத்தான் ஆனந்தி அக்காவும் அவங்களுக்கு தேவையான லிஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. வாங்கியாந்து வச்சிருக்கேன். எல்லாரையும் போல அவங்களும் காசு கொடுப்பாங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே? உதவின்னு செஞ்சா எல்லாருக்கும் தான் செய்யணும். இதுல என்ன தப்பு? போதும். இத்தோட பேச்ச நிறுத்திக்க. மேல மேல பேசி என் கோபத்த கிளறாத. இதுக்கெல்லாம் உன்கிட்ட காரண காரியம் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. இனிமே அந்த வீட்டு வாசப்படி பக்கம் கூட போகக்கூடாது. நீங்க சொல்லிட்ட பிறகு மீறிட்டு போகவா போறேன்? இந்த வாட்டி வாங்கினத குடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் போக வேண்டாம். வள்ளி வருவா, அவகிட்ட கொடுத்து அனுப்பிக்கிறேன். இனிமே இந்த ஊர் மணியத்தை எல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சுட்டு, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலைய கவனி. படிப்பு என்னம்மா பெரிய படிப்பு? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம். இப்படியெல்லாம் பேசி என்னை ஏமாத்துனது போதும். நேத்து உங்க வாத்தியார் ஐயா வந்து ஒரு குரல் அழுதுட்டு போனாரு. கூழ் சொல்ல வந்துட்டாரா? நீ படிக்காம குட்டி சுவரா போறதும் இல்லாம படிக்கிற பிள்ளைங்களையும் உன் பின்னால ஒரு பட்டாளம் சேர்ந்துக்கிட்டு மாந்தோப்பு புளியந்தோப்புன்னு சுத்தி திரியறத ஊரே சொல்லுது. யார் சொன்னது? சொன்னவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். இந்த அடாவடித்தனம் தான் உன்னை உருப்பட விடாம அடிக்குது. இப்ப நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? ஊரோட ஒத்து போகணும். நீயும் வாழ்ந்து உன்னை சேர்ந்தவங்களையும் வாழ வைக்கணும். அது முடியலன்னா மத்தவங்களுக்கு இம்சை இல்லாம ஒதுங்கியாவது வாழணும். ரெண்டும் இல்லாம உன்னை புள்ளையா பெத்த பாவத்துக்கு தினம் தினம் ஊரார் வாயில இறையா விழுந்துகிட்டு இருக்க. என்னை பத்தி உங்களுக்கு இப்ப ஒண்ணும் தெரியாதம்மா. ஒரு காலத்துல என்னாலேயே நீங்க பெருமை அடைய போறீங்க. இப்ப கிடைக்கிற பெருமையை விடவா? உங்க அப்பா இருந்து அவரோட அன்பிலையும் கண்டிப்பிலையும் வளர்ந்திருந்தா நீ இப்படி முரடனா மூர்க்கனா வளர்ந்திருக்க மாட்ட. அம்மா, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. தினம் தினம் உங்க அப்பா இல்லாத குறைய நினைச்சு அழ வைக்கிறையே, இது போதாதா? இதை விடவா ஒரு பிள்ளை பெத்தவளுக்கு பெருமை தேடி தர முடியும்? உன்னை குறை சொன்னவங்களை மடக்கி கலாட்டா பண்ணுவ. இந்த சின்ன வயசுலயே ரவுடிங்கிற முத்திரையை அழுத்தமா பதிச்சுக்கிட்ட. நல்லவங்க போர்வையில சுத்தற நாகப்பாம்புகளை பத்தி உங்களை விடவும் எனக்கு அதிகமாகவே தெரியும். ஊரார் உழைப்பை உறிஞ்சு திங்கிறவங்க, மத்தவங்க முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா நிக்கிறவங்க, படிப்பில்லாத ஏழை எளியவங்களை ஏமாத்தி அவங்க உடைமைகளை வஞ்சகமாய் கைப்பற்றி அவங்க குடும்பத்தை பஞ்சையாக்கி பறக்க விடுறவங்க, இன்னும் எத்தனையோ ஏமாத்துக்கள் நடக்குது இந்த உலகத்துல. நீங்க உங்க எல்லைக்குள்ள நின்னு உலகத்தை பாக்குறீங்க. நான் உலகத்துல நின்னு நல்லவங்களை தேடுறேன். எதை எதையோ பேசி என் வாயை அடக்கிடுற. என்னால உன்னை சீர்படுத்த முடியாது. அதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பட்டணத்துல இருக்கிற உன் சித்தப்பாவை வர சொல்லி உன்னை அவங்களோட அவங்க பொறுப்புல ஒப்படைக்க போறேன். இதை கேட்டு அதிர்ந்து போனான் ரங்கன். அம்மா, என்னை இந்த மண்ணை விட்டு பிரிக்க நினைக்காதீங்கம்மா. நான் படிக்கிறேனோ இல்லையோ, ஆனா நான் பிறந்த இந்த மண்ணிலேயே வாழ்ந்து உழைச்சு இந்த மண்ணையே பொன்னாக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஆனா நீங்க என்னை பிரியறதுன்னு முடிவு கட்டிட்டீங்க. சரி சரி, பேச்ச விடுங்க. முதல்ல உப்மாவை கொண்டு வாங்க. அருமையான வாசம். ஆசை தீர சாப்பிடலாம் என்று வந்து உட்கார்ந்தான். நீ சொன்ன அந்த அருமையான வாசம் பக்கத்து வீட்ல இருந்து தான் வருது. நம்ம வீட்ல வழக்கம் போல தண்ணி சோறும் மோரும் தான். டவுன்ல இருந்து சாமான் வாங்கிட்டு வரும்போது அதுல ரவையும் இருந்ததே. இப்பவும் இருக்கு. ஆனா அது நமக்கு இல்ல. ஊர்ல இருந்து வரப்போற உங்க சித்தப்பா சித்தி புள்ளைக எல்லாருக்கும் பலகாரம் செய்ய வச்சிருக்கு. பழைய சோறும் மோரும் அவங்களுக்கு பழக்கம் இல்ல. அப்போ நான் அவங்களோட அவங்க ஊருக்கு போயிட்டா தினமும் பலகாரம் தான்னு சொல்லுங்க. அம்மா, சித்தப்பா எப்ப வந்து என்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க? அட பாவி பயலே! பலகாரன்னதும் பெத்தவளை கூட விட்டுட்டு பிரிஞ்சு போக தயாராயிட்டியேடா. உன் பாசமெல்லாம் வேஷந்தானா? கொஞ்சம் முன்னாடி என்னமோ சொன்னியே, அதெல்லாம் என்ன ஆச்சு? வெளியே ரங்கனின் கூட்டாளிகளில் ஒருவன் சீட்டி அடித்து ரங்கனை அழைத்தான். யாருல வெளியில? வந்துருவானுங்க வெட்டி பசங்க என்று கனகம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரங்கன் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே புறப்பட்டான். ஏ ரங்கா, சோறு சாப்பிடாம எங்க சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்ட? பள்ளிக்கூடத்து மணி அடிச்சது உங்க காதுல விழலையா? நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டான். அட பாவி மகனே! கூட்டாளி குரலை கேட்டதும் சோறு திங்கணுங்கிற நினப்ப கூட விட்டுட்டு அறக்க பறக்க ஓடுறானே!
இதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பை வேற தோளுக்கு சுமையா. எந்த மாந்தோப்புல போய் கல்லெறிய போறானுகளோ? இப்படி தன்னிச்சையா திரியிறவன் எப்படி பட்டணம் போய் அடங்கி ஒடுங்கி இருக்க போறானோ? ஆண்டவனே, உனக்கு தான் தெரியும் என்று புலம்பிக் கொண்டே தன் வேலைகளை கவனிக்கப் போய்விட்டாள். நெல்லை வந்திறங்கிய ரங்கனின் சித்தப்பா நடேசன் அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு தனது சொந்த கிராமமான மதவக்குறிச்சிக்கு குடும்பத்துடன் வந்து கொண்டிருந்தார். பல வருஷங்களுக்கு அப்பால் கிராமத்துக்கு வந்து கொண்டிருக்கும் நடேசனது மனதில் தன்னுடைய சின்ன வயது நினைவுகள் மலரும் பூக்களாய் மலர்ந்து இனிய மனம் எழுப்பி இன்பத்துள் திளைக்க செய்திருந்தது. தன்னுடைய மனைவி மக்களிடம் தன்னுடைய இளமை கால நினைவுகளை பற்றி உற்சாகமாய் பேசிக்கொண்டு வந்தார். சின்ன வயதில் அவர்கள் ஊர் குளத்தில் நீச்சல் அடிப்பது, விடுமுறை நாட்களில் தோட்டம் தோப்பு என்ற குடும்பத்தோடு சென்று பயிர் பச்சைகளை பார்த்து அங்கே வேலை செய்யும் தொழிலாளர்களின் அன்பை பகிர்ந்து கொண்டு அன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக செலவிட்டு வருவது, அங்கு வேலை செய்பவர்களுக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு பலகார பட்சணங்கள் செய்து எடுத்து போய் கொடுத்து அவர்களை மகிழ்விப்பது, இது போன்ற விஷயங்களை மகிழ்ச்சியுடனும் மலர்ச்சியுடனும் பகிர்ந்து கொண்டு வந்தார். நடேசன் மகன் பாபுவும் மகள் கமலியும் தந்தையின் பேச்சை சுவாரஸ்யமாய் கேட்டு ரசித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவரது மனைவி லலிதாவுக்கு மட்டும் அவரது பேச்சும் பிடிக்கவில்லை, போக்கும் பிடிக்கவில்லை. கிராமத்துக்கு வருவதற்கே மறுத்தவள் நடேசனின் வற்புறுத்தலால் வேண்டா வெறுப்பாய் வந்து கொண்டிருக்கிறாள். அதனால் அவளுக்கு நடேசனின் உற்சாக பேச்சுக்களை ரசிக்கும் மனநிலை இல்லை. வண்டி ரஸ்தா ரோட்டில் இருந்து பிரிந்து கிராமம் நோக்கி போய்க் கொண்டிருந்தது. டிரைவர் சார், வலது கை பக்கம் ஒரு திருப்பு வருது பாருங்க, அதுல நிறுத்துங்க. என்னங்க, வழியெல்லாம் ஒரே பொட்டல் கடாத்தானே இருக்கு. கண்ணு கெட்டின வரைக்கும் ஒரு வீடா கடையா ஆள் நடமாட்டமா ஒன்னையும் காணமே. டாடி, டிராஃபிக் தொந்தரவே இல்லாம வண்டி ஒழுங்கா போறது எத்தனை ஜாலியா இருக்கு. இதே நம்ம சிட்டியா இருந்தா எவ்வளவு சிரமமா இருக்கும் என்ற பிரயாணத்தை ரசித்து கொண்டே வந்தான் பாபு. டிரைவர், வண்டி சரிவில் இறங்குற மாதிரி இருக்கு என்ற லலிதா பயந்தாள். நடுவில் ஓடை ஒன்று போகுதுங்க. டிரைவர் சார், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த ஓடையில இறங்கி நடந்து வரணும் போல ஆசையா இருக்கு. என்னங்க இது, சின்ன பிள்ளையாட்ட துள்ளறீங்க. பேசாம வண்டியில் உட்காருங்க. இந்த மேடு பள்ளத்துல எல்லாம் வண்டி சரிஞ்சிடாம ஜாக்கிரதையா போய் சேரணுமேனு பயந்துகிட்டு இருக்கேன். என்னங்க டிரைவர் சார், அவர் சொன்னாரேன்னு நீங்களும் வண்டியை நிறுத்திட்டீங்க என்ற மயத்துடன் கேட்டாள் லலிதா. நடேசன் அவள் பேச்சை பொருட்படுத்தவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க பழைய நினைவுகளில் பால்ய சம்பவங்களில் லயித்து போயிருந்தார். அவரது மன ஏடுகளில் குழந்தை பருவத்து சம்பவங்கள் அடுக்கடுக்காய் புரண்டு கொண்டிருந்தன. பாபு, நான் உன்ன மாதிரி சின்னவனா இருந்தப்போ நண்பர்களோட எத்தனையோ நாள் இந்த ஓடையில வந்து குதிச்சு விளையாடி இருக்கோம். தண்ணி அதிகமா நிறைஞ்சு ஓடுற நாட்கள்ல இங்கேயே குளிப்போம். எதிர தெரியுது பாரு மாந்தோப்பு, அதுக்குள்ள புகுந்து கும்மாளம் அடிப்போம். சும்மா வரமாட்டீங்க. உங்க மலரும் நினைவுகளை சொல்லி சொல்லி அவன் மனசுல ஆசையை தூண்டிட்டு அவன் பேரை சொல்லி நீங்க துள்ளி குதிக்க வேணாம். பேசாம வண்டியில உட்காருங்க. டிரைவர், வண்டி எடுங்க என்று அதட்டினாள் லலிதா. மம்மி ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் இறங்கி தோப்புக்குள்ள போயிட்டு வந்துடுறோம். எனக்கு இதையெல்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நம்ம பட்டணத்துல இது மாதிரி இடங்களை பார்க்கவே முடியாது மம்மி. டிரைவர் சார், வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்தி வைங்க. பையனும் நானும் இறங்கி தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். பாபு, சீக்கிரமா வா என்று கூறிய நடேசன் வண்டியை விட்டு இறங்கினார். அவரை பின்தொடர்ந்து பாபுவும் இறங்கினான். அப்பா, நானும் வரேன்பா. மம்மி, நானும் போயிட்டு வரேன் மம்மி என்ற கமலியும் இறங்க முயன்றாள். நீ ஒன்றும் போக வேண்டாம், என்னால தனியா வண்டியில் இருக்க முடியாது என்று அவளை இறங்க விடாமல் தடுத்து விட்டாள் லலிதா. மம்மி, எனக்கும் பார்க்க ஆசையா இருக்கு. வாங்க மம்மி, நாமும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம் என்று கெஞ்சினாள் கமலி. ஒன்றும் போக வேண்டாம், பேசாம வண்டியில் உட்காரு. அவங்க தான் சொன்ன பேச்சு கேட்காம போயிருக்காங்க. உங்க அப்பா போற வேகத்தை பாரு. என்னங்க, கொஞ்சம் பொறுமையா நின்று பாபுவை உங்களோட அழைச்சிட்டு போங்க என்று கத்தினாள். பாபுவும் தந்தையை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். மேகம் கருத்துக்கிட்டு வருது. மழை வர்றதுக்குள்ள ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடும். சீக்கிரமா பாபு. டாடியோட கையை பிடிச்சுக்கிட்டு போ பாபு. தோப்புக்குள்ள போகும்போதும் ஜாக்கிரதையா போ. வழி எல்லாம் கல்லும் முள்ளும் கரடும் முரடுமா கிடக்கும். காலில் குத்திடாம என்று எச்சரித்தாள் லலிதா. சப்பல் போட்டிருக்க மம்மி, பயப்படாதீங்க. அப்பாவும் பிள்ளையுமா இயற்கையை ரசிக்கிறேன்னு இந்த உலகத்தையே மறந்து நின்னுடாதீங்க. போனோம் வந்தோம்னு சீக்கிரமா வந்து சேருங்க. சரி மம்மி. டிரைவர் மாமா, உங்க வண்டியில கேசட் இருந்தா போட்டு வைங்க. மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ரசிப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேம்மா.
சீக்கிரம் வா பாபு. டாடி, ஜில்லுன்னு இருக்கிற இந்த தண்ணியில நடக்கிறதே சுகமா இருக்கு டாடி. தண்ணி கண்ணாடி மாதிரி எத்தனை தெளிவா இருக்கு. அடியில இருக்கிற கூழாங்கல்லுக பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. அங்க குனிஞ்சு என்னத்தை எடுத்துக்கிட்டு இருக்க? முழு முழுன்னு இருக்கிற இந்த கற்களை எடுத்துட்டு போலாமா டாட்? அவ்வளவுதான், உங்க மம்மி நம்மை காருக்குள்ளேயே ஏற விடமாட்டா. இங்கேயே நின்னு பொழுது போக்கினா தோப்புக்குள்ள போக நேரம் இருக்காது. சீக்கிரமா வா. அடே அப்பா, ரெண்டு பக்கமும் வரிசை வரிசையா எத்தனை பெரிய மரங்கள் டாடி. இப்படி நாம பார்த்ததே இல்லையே. பார்த்து நீ பார்த்ததில்ல? நான் பார்த்துருக்கேன். நீயும் இந்த அழகையெல்லாம் பார்த்து ரசிக்கணும். நான் பெற்ற இன்பம் என் பிள்ளையான நீயும் பெறணும் என்பதற்காகத்தான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். பூமி தாயோட மேல வெயிலே படாதபடி இயற்கை பசுமை பந்தல் போட்டு எங்களுக்கு குளுமையை தந்துகிட்டு இருக்கு. மாங்காய் வாசம் மூக்க தொலைக்குது டாட். பறிச்சு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. தோப்புக்குள்ள போக போக பாதை முடிவே இல்லாம போயிட்டு இருக்கும் போல இருக்கு. ரொம்ப தூரம் போயிடாத பாபு. எனக்கும் ஆசைதான். ஆனா நேரம் ஆயிடும். உங்க மம்மி தேடிட்டே வந்துடுவா. வா போகலாம். வந்துடுறேன்ப்பா என்று சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருந்த பாபு திடீரென்று டாடி என்று கத்தினான். பாபுவின் குரலை கேட்டு பதறிப்போய் ஓடி வந்த நடேசன் பாபுவின் நெற்றியில் இருந்து ரத்தம் வடிவதை பார்த்து துடித்து போனார். என்னடா பாபு, என்னாச்சு? எதுல மோதிக்கிட்ட? ரத்தம் கொட்டுதே என்றவர் கையில் இருந்த கர்ச்சீப்பை மடித்து பாபுவின் நெற்றியில் வைத்து ரத்தம் கொட்டாதபடி அழுத்தி கொண்டார். நான் நடந்து வந்துட்டு இருந்தப்போ எங்கிருந்தையோ ஒரு கல் வந்து என் மண்டையில மின்னுன்னு பட்டுச்சு டாடி. அடி பலமா இருக்கும் போல இருக்கு. வா வண்டிக்கு போயிடலாம். என் கையை பிடிச்சுக்கிட்டு நட. இல்லைனா தூக்கிக்கிறேன் வா என்ற மகனை தூக்கி கொண்டு நடந்தார் நடேசன். மகனை தோளில் தூக்கி கொண்டு வருவதை பார்த்துவிட்ட லலிதா மகனுக்கு என்ன ஆச்சோ என்று பதறிப்போனாள். பாபு, என்னடா ஆச்சு பாபு? எங்கேயாவது விழுந்துட்டியா? மண்டையில ரத்தம் வழியுதே. வண்டியை விட்டு இறங்க வேண்டாம்னு சொன்னனே, கேட்டீங்களா? நீங்க போனதோட இல்லாம என் புள்ளையையும் இழுத்துட்டு போய் ரத்தம் சொட்ட கொண்டு வந்திருக்கீங்களே. யாரோ மாங்காய் அடிச்சிருக்காங்க. கல்லு வந்து விழுந்துடுச்சு லலிதா. இன்னொரு கைக்குட்டையை தண்ணியில நனைச்சு கொண்டு வா. இந்தாங்க ஐயா, இந்த துணியை வச்சு கட்டுங்க என்று கூறிய பையனை பார்த்தார் நடேசன். அழுக்கு துணியை நீட்டிக் கொண்டிருந்த அவனை பார்த்து வெறுப்படைந்த லலிதா, யாரா நீ? எட்டிப்போ. இந்த நாத்தம் பிடிச்ச துணியெல்லாம் என் புள்ளைக்கு வேண்டாம், விலகி போடா என்று கத்தினாள். ஏண்டா ரங்கா, போட்டிருந்த சட்டையை கிழிச்சு எடுத்துக்கிட்டு ஓடி வந்தியே, என்ன சொன்னாங்க பாத்தியா என்று வருத்தப்பட்டான் கணபதி. ஏண்டா, யார்டா கல்ல விட்டெறிஞ்சது? நீங்க தானா என்று லலிதா கோபமாக கேட்டாள். ஆள் நடமாட்டம் இல்லாததை பார்த்துட்டு தாமா மரத்துல கல் எறிஞ்சோம். அந்த சமயம் பார்த்து இந்த தம்பி குறுக்க வந்துருச்சு. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. கல்லை எறிஞ்சா மாங்காய் விழுந்துடுமா அண்ணா? அது எப்படின்னு எனக்கு சொல்லி தருவீங்களா அண்ணா என்ற பேதமில்லா மனதோடு கேட்டான் பாபு. கண்ட கண்ட கழிசடைகளோடெல்லாம் என்ன உறவு முறை வேண்டி கிடக்கு? அடுத்தவங்க தோட்டத்துல திருடி திங்கிற இவனுகள் எல்லாம் மரத்துல கட்டி வச்சு உதச்சாத்தா இனிமே இப்படி செய்யக்கூடாதுங்கிற பயம் இருக்கும் என்று ஆத்திரத்துடன் கத்தி கொண்டிருந்தாள் லலிதா. இதுக்குத்தான் வந்த சுவடு தெரியாம ஓடி போயிடலாம்னு சொன்ன. கேட்டியா ரங்கா? இப்ப இவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கியே என்று முணுமுணுத்தான் கணபதி. தவறு செஞ்சுட்டு தண்டனைக்கு பயந்தா முடியுமா? நம்மாலான உதவியை செய்ய வேண்டாமா? உங்களோட உதவியும் வேண்டாம், உபத்திரமும் வேண்டாம். செஞ்ச உதவியே போதும். திரும்பி பார்க்காம ஓடி போங்கடா சோம்பேறி கழுதைகளா என்று விரட்டினாள். அனாவசியமா என்ன பேச்சு லலிதா என்று அடக்கினார் நடேசன். எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. கிராமத்துல அடியெடுத்து வைக்கிறதுக்குள்ள என் பிள்ளைக்கு ரத்த காயம் உண்டாச்சு. இந்த கிராமத்தை விட்டு போறதுக்குள்ள இன்னும் என்னவெல்லாம் அனுபவிக்கணுமோ? நல்லதையே நினைக்க தோணாதா? என்னங்க, வண்டியை டவுனுக்கு திருப்ப சொல்லுங்க. டாக்டரை பார்த்து கட்டு போட்டு ஊசியும் போட்டுட்டு வருவோம். இல்ல அப்படியே சென்னைக்கு திரும்பி போயிடலாம். போதும் போதும், இந்த பட்டிக்காட்டுக்கு புறப்பட்டு வந்தது. ராசாவாட்டம் புறப்பட்டு வந்த பிள்ளை ரத்த காயத்தோட நிக்கிறான். அதுக்கேமா அழறீங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா என்ற பாபு அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னான். கட்டின துணிக்கு மேல ரத்தம் பொங்கிக்கிட்டு வருது. ஒண்ணுமில்லையா, சமாளிக்காத. நாம தான் நம்ம பிள்ளைக்கு தைரியம் சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் தைரியமா இருந்தா கூட நீ புலம்பி தீக்கிறையே. கொஞ்சம் கூட நாகரீகமே இல்லாத இந்த கிராமமும் கிராமத்து ஜனங்களும் பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அங்க பாருங்களேன், ஏதோ அதிசயத்தை கண்டுட்ட மாதிரி காரை சுத்தி ஒரே கும்பல். வேடிக்கை பார்க்க வாராப்புல வந்து வண்டியில இருக்கிற சாமான்களை எடுத்துட்டு ஓடிட போகுதுங்க. லலிதா பேசியதை கேட்டு ரங்கனுக்கு அவமானமாகிறது. கிராமத்துல இருக்கிறவங்க படிக்காதவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி திருடுறவங்களா இருக்க மாட்டாங்கம்மா.
கிராமத்துக்காரங்க மனசுல கபட சோது நெருங்கவே முடியாதும்மா. உன்கிட்ட உபதேசம் கேட்க வரல. இன்னுமா இங்க நின்னுகிட்டு இருக்க? போடா அப்பால என்று விரட்டினாள். நாம நடந்தா அவங்க விலகிப் போவாங்க. கிராமத்துக்குள்ள வாகனங்கள் எப்பவாவது வருவதால அத பார்க்கறதுல இந்த ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம். பட்டணத்துக்காரங்க ஏரோப்ளேனை அண்ணாந்து பார்க்கறது இல்லையா? அதை போலத்தான் இதுவும். வண்டியில ஏறு. கிராமத்துல யாராவது டாக்டர் இருப்பாங்க. விசாரிச்சு பார்த்து மருந்து வாங்கிட்டு போயிடலாம். நீங்க தான் முதல்ல போங்க. ஐயையோ! அங்க பாருங்க. பாபுவோட சட்டையை ஆளாளுக்கு தொட்டு தொட்டு பாக்குதுங்க. நாஸ்டிக் கும்பல் என்று அருவருத்தாள். சட்டுன்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது லலிதா. கிராமத்துல இருக்கிற அப்பாவி ஜனங்களுக்கு எல்லாமே அதிசயம்தான். தம்பிகளா கொஞ்சம் நகர்ந்துக்கங்க. லலிதா வண்டியில் ஏறு. டிரைவர் சார் வண்டி எடுங்க என்று சொல்லிவிட்டு நடேசனம் வண்டியில் உட்கார்ந்ததும் டிரைவர் வண்டியை நகர்த்த தொடங்கினார். சுற்றி இருந்த கும்பல் தானாகவே விலகி வழிவிடவும் வண்டி கிராமத்தை நோக்கி முன்னேறியது. சிறிது சிறிதாக தூறிக்கொண்டிருந்த சாரல் வலுத்து மழையாக மாறிக்கொண்டிருந்தது. கனகவல்லி பட்டணத்தில் இருந்து வருகிற விருந்தினர் மைத்துனர் குடும்பத்தினருக்காக பார்த்து பார்த்து சமையல் செய்து கொண்டிருந்தாள். மழையில் நனைந்து கொண்டே வந்து நிற்கிறாள் வள்ளி. ஏன் இப்படி சொட்ட சொட்ட வந்து நிக்கிற? கொடை எடுத்துட்டு வரப்படாதா? இல்லை எங்கேயாவது நின்று மழை கொஞ்சம் நின்னதும் வந்திருக்கலாம்ல. முதல்ல தலையை துவட்டிட்டு வேற துணி மாத்திட்டு வா என்று ஒரு டவலும் மாற்றுவதற்கு புடவை ஒன்றையும் எடுத்து கொடுத்தாள் கனகம். ஊரை சுத்திட்டு வந்துட்டேம்மா. முருங்கைக்காய் எங்கேயும் கிடைக்கலம்மா. கிடைக்கலன்னா வந்திருக்க வேண்டியது தானே. எதுக்காக மழையில் அலைஞ்சு நனைஞ்சு வந்திருக்க? நீ புடவைய மாத்திட்டு வந்து வாசல் தட்டிகளை இறக்கி விட்டுடு. மழை தண்ணி வீட்டுக்குள்ள வராம இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னம்மா விசேஷம்? வாசல்ல வர்றப்பவே சர்க்கரையும் நெய்யும் கலந்த வாசம் மூக்க தொலைக்குதே. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வராங்களா? ரங்கனோட சித்தப்பா சித்தி பிள்ளைகளோட பட்டணத்துல இருந்து வராங்க. எப்ப வருவாங்கன்னு தெரியல. இந்த மழையில எப்படி வருவாங்கன்னு தெரியல. சமையலை சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டா வந்ததும் டிஃபனோ சாப்பாடோ எது வேணும்னாலும் சாப்பிட வசதியா இருக்கும். நீயும் சீக்கிரமா கூட மாட வேலையை பாரு. நம்ம சின்னையா டவுனுக்கு போய் அவங்கள கூட்டி யார போயிருக்காங்களா? அவங்க எந்த வண்டிக்கு வரோங்கிறத குறிப்பிட்டு தெரிவிக்கல. இன்னைக்கு வந்து சேருவோம்னு தான் விபரம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ரங்கனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். குளிச்சுட்டு வரேன்னு போனான். வர்றப்ப அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி இருந்தேன். இந்த மழையில எங்க போவானோ எப்படி வருவானோ தெரியல. எம்மோ நம்ம சின்னையாவுக்கு காப்பி டே. காப்பி டேயும் இல்லை டீட்டேயும் இல்லை. நீ இங்கிலீஷ் பேசுனது போதும். தமிழ்லையே வாழ்த்து சொல்லு போதும். எங்க சின்னையா ஆலமரம் போல பல காலம் தழைச்சு வாழணும். பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இந்த ஊருக்கே பெரிய அதிகாரியா வரணும்னு சாமியை வேண்டிக்கிறம்மா. பள்ளிக்கூடம் பக்கவே போக பயப்படுறான். எப்படித்தான் பெரிய மனுஷனா ஆக போறானோ. நானும் அவனை பத்தி தான் ஆகாச கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், நம்ம கண்ணு முன்னாலேயே பெரிய மனுஷனா வரத்தான் போறாரு. ஊர்ல எல்லாரும் சின்னையா முன்னால கையை கட்டிக்கிட்டு நிக்கத்தான் போறாங்க. சரி சரி பேசிட்டு நிக்காம வேலையை பார்க்கலாம். எம்மோ எங்கெல்லாமோ கடுமையா மழையும் புயலுமா இருக்காம். நம்ம பக்கத்திலேயும் மழையும் புயலும் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? பஞ்சாயத்து ரேடியோவில் சொன்னாங்களாம். குடிசை பக்கம் பேசிக்கிட்டாங்க. நம்ம மானூர் குளத்து பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் இடம் மாறி போக சொல்லி முன்னெச்சரிக்கை அறிக்கை சொல்லி இருக்காங்க. நம்ம ஊருக்குள்ளேயும் மழையும் புயலும் வரத்தான் போகுது. 4 நாளாவே வானம் கருத்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மழையும் தொடங்கிடுச்சு. எந்த நேரம் பெருமழை பிடிக்குமோ. இந்த பையன் ரங்க எந்த ஏரி குளத்துல சுத்திக்கிட்டு இருக்கானோ. ஒரு நாளைய போல இவன் வீடு வந்து சேர்ற வரைக்கும் நான் கவலைப்பட்டு துடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்னைக்கு தான் இவன் தன்னை மாத்திக்கிட்டு எல்லாரையும் போல நல்லா இருக்க போறானோ தெரியல. ஏம்மோ இந்த மழையில நம்ம ஊருக்குள்ள பிளஸர் கார் வருதுமா. யாரு வீட்டு விருந்தாளியோ? கார் வருதா? நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லல ரங்கனோட சித்தப்பா சித்தி குடும்பத்தோட வர்றாங்கன்னு. வள்ளி ஓடி போய் இரவாரத்துல சரி வச்சிருக்கிற கொடையை எடுத்துட்டு போய் கார்ல இருக்கிறவங்க நனைஞ்சிடாம வீட்டுக்குள்ள கூட்டியா. இதோ வந்துட்டம்மா. வண்டி நம்ம வீட்டு முன்னாலதான் வந்து நிக்குதுமா. போ போ சீக்கிரம் கொடையை கொண்டு போய் அவங்க கையில கொடு. சரிம்மா இந்தாங்க ஐயா, இந்த கொடைய வாங்கிக்கங்க. நனைஞ்சிடாம பார்த்து வாங்க. வாங்க வாங்க. வாமா லலிதா, நனைஞ்சிடாம கொடைக்குள்ள வாங்க. இன்னைக்கு இன்னும் மழை பிடிச்சிட்டது. பார்த்து வாங்க. வள்ளி வண்டியில இருக்கிற சாமான்களை எல்லாம் நனைஞ்சிடாம பார்த்து எடுத்துட்டு வா. பாபு கண்ணா வாடா என் ராசா. என்னம்மா லலிதா, தம்பிக்கு தலையில என்ன கட்டு கட்டி இருக்கு? எங்கேயாவது அடிபட்டுடுச்சா?
இந்த கிராமத்து பொடி பயலுக என் பிள்ளைக்கு கொடுத்த பரிசு. கிராமத்துல புள்ளைகளை பெத்தவங்க தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க போல இருக்கு. பெத்தவங்களோட கவனம் இல்லைன்னா புள்ளைங்க எப்படி உருப்பட போகுது? மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு தத்தாரியா சுத்திக்கிட்டு இருக்குங்க. என்னம்மா என்ன நடந்தது சொல்லு? ஒண்ணுமில்ல அண்ணி. வர்ற வழியில ஓடையையும் மாந்தோப்பையும் பார்த்ததும் எனக்கு சின்ன வயசு நினப்பு வந்துச்சு. தண்ணியில இறங்கி நிக்கணும் போல ஆசையா இருந்துச்சு. பாபுவும் என் கூட வந்தான். பக்கத்துல இருக்கிற மாந்தோப்பை பார்க்க ஆசைப்பட்டான். உள்ள போனப்ப யாரோ 2 பசங்க மாங்காய் அடிச்சு கல் எறிய அந்த கல்லு பாபுவோட மண்டையில பட்டு லேசா காயம் ஆயிடுச்சு என்று நடேசன் சொல்ல, லேசான்னு சுலபமா சொல்லிட்டீங்களே, எத்தனை ரத்தம் கொட்டுச்சு தெரியுமா? ஏங்க, இங்க டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு இந்த வண்டியிலேயே புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மழை வேற பெய்துகிட்டு இருக்கு. இருக்கிற இந்த வண்டியையும் அனுப்பிட்டா போக முடியாது. இதுக்கு எதுக்குங்க டாக்டரு? சும்மா கொஞ்சம் கறித்தூளையோ காப்பித்தூளையோ அழுத்தினா ரத்தம் நின்னு போயிடும் என்ற வள்ளி யதார்த்தமாக கிராமத்து வைத்தியம் சொல்ல லலிதாவின் வெறுப்பு அதிகமாகியது. இந்த மாதிரி முட்டாள்தனமா வைத்தியமெல்லாம் என் பிள்ளைக்கு வேண்டாம். இது என்னங்க காயம்? இதை விட பெரிய பெரிய அரிவாள் வெட்டுக்கெல்லாம் கூட இந்த கிராமத்துல இதுதாங்க மருந்து. வள்ளி, நீ உள்ள போய் வேலையை பாரு. லலிதா, நீ வீட்டுக்குள்ள வாமா. வைத்தியர் இருக்காரான்னு பார்த்துட்டு வர சொல்றேன். வாடா கண்ணா பாபு. நீ இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க. வந்ததும் வராததுமா காயம் பட்டுடுச்சே. எனக்கு வலிக்கவே இல்லை பெரியம்மா. லேசான காயம்தான். மம்மி தான் ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அப்பா பெரியப்பா எல்லாருமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த கிராமத்துல தான். சின்ன வயசுல விளையாடினது படிச்சது எல்லாமே இந்த கிராமத்துல தான். அப்பா எப்பவும் இந்த கிராமத்தை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்க கிராமத்துல ஏரி குளம் வாய்க்கால் தோப்பு தோட்டம் எல்லாம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆசையா பார்க்க வந்திருக்கேன். பெரியப்பா எங்க பெரியம்மா? பெரியப்பா இல்ல பாபு. நீ மம்மி கூட போய் முதல்ல உன் ட்ரெஸ்ஸை மாத்திக்க என்று நடேசன் சொன்னார். பெரியம்மா, உங்க கூட வேற யார் இருக்காங்க? உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணன் எங்க பெரியம்மா? வெளியில போயிருக்கான்பா. இப்ப வந்துடுவான். ஸ்கூலுக்கு போயிருக்கானா? ஸ்கூலுக்கு தான் போயிருக்கான். நீ குளிச்சுட்டு சாப்பிட வா. அண்ணன் அப்புறமா வந்துடுவான். தொணன்னு பேசிட்டு நிக்காத பாபு. மண்டையில் அடிபட்டிருக்கு, குளிக்க வேண்டாம். ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டுட்டு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு விட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. அதுக்குள்ள வைத்தியர் வராரான்னு பார்க்கலாம் என்றாள் லலிதா. வள்ளி, கூப்பிட போயிட்டாமா. இப்ப வந்துடுவாரு. பாபு, அதுக்குள்ள நீ சாப்பிட்டுடலாம். அம்மா கூட போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடு என்று அனுப்பினாள் கனகம். அண்ணன் சாப்பிட வருவானா பெரியம்மா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முன்னதாகவே லலிதா பாபுவை வலுக்கட்டாயமாக அழைத்து போய்விட்டாள். ஆனந்தியின் வீட்டில் ரங்கனும் அவனது நண்பர்களும் கவலையுடன் உட்கார்ந்திருந்தார்கள். ரங்கா, ஆனந்தி அக்கா நினைவே இல்லாம இருக்காங்களே, இப்ப என்னடா செய்யறது என்ற கவலையுடன் கேட்டான் கணபதி. நானும் அதை தாண்டா யோசிக்கிறேன். நான் அக்கா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீ போய் நம்ம வைத்தியர் ஐயாவை கூட்டிட்டு வரையா என்றான் ரங்கன். நான் கூப்பிட்டா வருவாராடா என்று தயங்கினான் கணபதி. ரங்கன் கூட்டியார் சொன்னா ரொம்ப அவசரம்னு சொல்லு, வந்துருவாரு. அப்புறம் என்னடா ரங்கா, உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட சொல்லி கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரையா? எங்க அம்மா காலையிலேயே சந்தைக்கு போறதா சொன்னாங்க. வீட்டுல இருந்தா கூட வச்சு தருவாங்களோ என்னவோ தெரியலையே ரங்கா. உங்க அம்மா இல்லைன்னா என்னடா, நீயே அடுப்பை பத்த வச்சு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வாயேண்டா. ஏண்டா ரங்கா, எனக்கு அடுப்பு பத்த வைக்கவே தெரியாதேடா. இங்கேயே அடுப்பை வச்சு கஞ்சி காய்ச்சி போட்டா என்ன? போடலாம். என்ன சாமான் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆனந்தி அக்காவோ நினைவே இல்லாம இருக்காங்க. காய்ச்சல் நெருப்பா குதிக்குது. ஒரு வாய் கஞ்சி குடிச்சாலாவது கண்ணு முழிப்பாங்கன்னு யோசிச்சேன். நான் தேடி பார்க்கறேன்டா ரங்கா. நம்ம அக்கா வீட்டு சமையல் கட்டுக்கு வந்ததே இல்லை. ஆபத்துக்கு தப்பில்லை. நான் தேடி பார்க்கறேனே. பாரு பாரு, இருந்தா எடுத்து கொடுத்துட்டு போ. நான் கஞ்சி கொதிக்க விடுறேன் என்று சொல்லவும் கணபதி சமையல் கட்டுக்கு போய் ஒவ்வொரு டப்பாவாக உருட்டி பார்க்கிறான். எல்லா டப்பாக்களும் காலியாகவே காய்ந்து கிடக்கிறது. டேய் ரங்கா, எல்லா பாத்திரமும் தொடச்சு வச்சிருக்கு. குடித்தனம் செய்யற வீடு மாதிரியே இல்லடா. இப்பதான் குடி வந்த வீடு மாதிரி சாமான் மட்டும்தான் இருக்கு. அரிசி பருப்பு உப்பு புளி ஒண்ணுமே இல்லையாடா. பாவம், எத்தனை நாளா உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ. அதான் ஒரு சாமானும் வாங்கி இருக்க மாட்டாங்க. சரிடா, நீ போய் வைத்தியர் அனுப்பிட்டு உங்க வீட்டுக்கு போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வந்துடு. அது வரைக்கும் நீ இங்கேயே இருப்பியாடா ரங்கா? இல்லாம எங்க போற? காலையில இருந்து வீட்டுக்கே போகலையே. உங்க அம்மா தேட மாட்டாங்களா? தேடுவாங்க தான். அதுக்காக அக்காவை இந்த நிலையில தனியா விட்டுட்டு போக முடியுமா? நீ வந்த பிறகு நான் வீட்டுக்கு போறேன்.
போனோம் வந்தோம்னு சீக்கிரம் வா, முதல்ல வைத்தியரை பார்த்து அனுப்பிடு. சரி ரங்கா. டே ரங்கா, அக்கா லேசா கண்ணை விழிச்சு பார்க்கறாப்புல இருக்குடா. நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சீக்கிரமா கஞ்சி எடுத்துட்டு வாடா. அக்கா என்னமோ கேட்கறாங்கடா ரங்கா. ஆனந்தியின் அருகில் சென்று, அக்கா நான் ரங்கா வந்திருக்கேன்க்கா, கண்ணை திறந்து பாருங்க என்று அன்புடன் குரல் கொடுத்தான். கண்ணை திறக்க முடியாமலே தண்ணி என்ற மெலிந்த குரலில் முனகினாள் ஆனந்தி. பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த செம்பில் இருந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி ஆனந்தியின் கரத்தில் கொடுத்தான். அவளது கை ஜுர வேகத்தால் நடுங்கியது. நானே தர்றேன், வாயை திறங்கக்கா, கண்ணை முழிச்சு பாருங்க என்று மீண்டும் குரல் கொடுத்தான். கண்ணை திறக்க முடியாத ஆனந்தி வாயை திறந்தாள். 2 சொட்டு தண்ணீர் செல்லவும் லேசாக விழிகள் திறந்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.